Hi friends, welcome to BALA channel. மீண்டும் ஒரு ரெசிபி மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா பாதாம் பால், பாதாம் கீர் எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். 1/2 லிட்டர் பால் எடுத்துர்க்கேன். சர்க்கரை வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துர்க்கேன். குங்குமப்பூ எடுத்துர்க்கேன். பாதாம் வந்து ஒரு 20 ல இருந்து 25 பாதாம் நான் எடுத்துர்க்கேன். பிஸ்தா ஒரு 5-6 எடுத்துங்க. முந்திரியில இந்த மாதிரி உள்ளதுன்னா ஒரு 6 பீஸ் எடுத்துங்க. முழு முந்திரினா ஒரு 3 எடுத்துங்க. பாதாம் இதுல தனியா 3 பாதாமும் ஒரு ஏலக்காய். இப்போ நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாதாம் பருப்பை கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்து அதில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. 15 ல இருந்து அரை மணி நேரம் அந்த பாதாம் வந்து ஊறணும். சுடு தண்ணியில் நான் பாதாமை ஊற வச்சுருக்கேன். இப்போ இதில் தோல் எடுத்து காமிக்கிறேன். இப்படி நீங்கள் லைட்டாக இப்படி ஒரு கையால் நீங்கள் பண்ணிங்கனாலே தோல் நமக்கு தனியாக வந்துடும். இது பாருங்க, பாதாம் வந்து தோலை உரிச்சு எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ கொஞ்சோண்டு ஒரு 1/4 கிளாஸ் சூடான பாலில் குங்குமப்பூவை போட்டு ஊற வச்சுருக்கேன். இது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். 3 பாதாம், 5 முந்திரி பருப்பு, 5-6 பிஸ்தா. இதை கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணியாச்சு. ஃப்ரை பண்ணதை நம்ம இதில் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோடனே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன், சுகர் சேர்த்துக்கிறேன். இதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நம்ம பாதாம் பவுடர் வந்து நம்ம பொடி பண்ணிக்கிட்டோம். அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பால் நல்லா காயட்டும். நம்ம ஊற வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கிற பாதாமை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதோட நான் எடுத்து வச்சுருக்கிற கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ்க்கு கம்மியாக பாலில் நான் குங்குமப்பூ போட்டிருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன். இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். பாருங்க, அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன் எல்லோ கலரில் தெரியுதுன்னா நம்ம குங்குமப்பூ போட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதோட கலரு. இந்த கப்பில் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இந்த கப்லேயே நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு பாதாம் பேஸ்ட்டும் பாதாம் பவுடரும் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பில் பால் காஞ்சிட்டு இருக்கு. பால் ஏடா இல்லாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. நம்ம போட்ட பேஸ்ட்டை நல்லா கிண்டி விட்டுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கிண்டி விட்டு போடணும். பவுட்ரு நல்லா போட்டுறாதீங்க, கெட்டி விழுந்துடும். அவ்வளோதாங்க. நமக்கு நல்லா கெட்டி இல்லாமல் அங்கங்கே கட்டிகள் இல்லாமல் நல்லா கிண்டிட்டோம். நம்ம ஏடைகளும் இல்லை. சுவையான பாதாம் ட்ரிங்க்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் சொல்லுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிக்கிட்டால் நான் தினம் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். நன்றி.